லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. போவாசின் காலடிகளில் ரூத்து. ஒரு நாள் மாமியாராகிய நகோமி ரூத்திடம், நீ இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு மகிழ்ச்சியுடன் இருக்குமாறு செய்வது என் கடமை அல்லவா? போவாசு நமக்கு உறவினர். அவருடைய பணிப்பெண்களோடுதான் நீ இத்தனை நாள்களும் இருந்தாய். நான் சொல்வதை கவனமாய் கேள். இன்றிரவு அவர் களத்தில் வார்கோதுமையை தூற்றிக் கொண்டிருப்பார். நீ குளித்துவிட்டு எண்ணெய் தடவிக்கொண்டு உன்னிடமுள்ள ஆடைகளில் மிகவும் நல்லதை உடுத்திக்கொள். பின்னர் அவருடைய களத்துக்குப் போ. ஆனால் அவர் உண்டு குடிக்கும் வரை அவர் கண்ணில் படாமல் இரு. அவர் படுக்குமிடத்தை பார்த்து வைத்துக்கொள். அவர் உறங்கியதும் நீ சென்று அவர் கால்களை மூடியிருக்கும் போர்வையை விலக்கிவிட்டு அங்கேயே படுத்துக்கொள். அதற்கு மேல் நீ செய்ய வேண்டியதை அவரே உன்னிடம் சொல்வார் என்றார். ரூத்து, நீர் சொல்லித்தந்த அனைத்தையும் நான் செய்கிறேன் என்றார். அவ்வாறே ரூத்து அந்த களத்துக்குச் சென்று தம் மாமியார் சொல்லித்தந்த அனைத்தையும் செய்தார். போவாசு உண்டு குடித்து மகிழ்ச்சியாயிருந்தார். பிறகு அவர் தானிய குவியல் ஒன்றின் அருகே சென்று உறங்குவதற்காக படுத்துக்கொண்டார். சிறிது நேரம் கழித்து ரூத்து ஓசையின்றி அங்கே சென்று அவர் கால்களை மூடியிருந்த போர்வையை விலக்கிவிட்டு படுத்துக்கொண்டார். நள்ளிரவில் திடீரென்று போவாசு விழித்து கொண்டார். தலை உயர்த்தி பார்க்கையில் தம் காலருகில் ஒரு பெண் படுத்து கிடப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். உடனே அவர், யார் நீ என்று கேட்க, அவர், நான் தான் ஐயா ரூத்து, உம்முடைய அடியாள். நீரே என்னை காப்பாற்றும் கடமையுள்ள என் முறை உறவினர். அந்த முறைப்படி என்னை உமது போர்வையால் மூடும் என்றார். விவிலிய தேடல். திருப்பாடல் 66 பகுதி 3. விண்ணப்ப குரலை கேட்கும் கடவுள். அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் கடவுளின் கொடைகளை மறவாதிருப்போம் என்ற தலைப்பில் 64வது திருப்பாடலில் 8 முதல் 12 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் 13 முதல் 20 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்து இத்திருப்பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இப்போது அவ்வார்த்தைகளை இறை ஒளியில் பக்தியுடன் வாசிக்க கேட்போம். எரிபலியுடன் உமது இல்லத்தினுள் செல்வேன். என் பொருத்தனைகளை உமக்குச் செலுத்துவேன். அவற்றை என் துன்ப வேளையில் என் நா உரைத்தது, என் வாய் உறுதி செய்தது. கொழுத்த கன்றுகளை செம்மறிக்கிடாய்களின் நறும்புகையோடு உமக்கு எரிபலியாகச் செலுத்துவேன். காளைகளையும் வெள்ளாட்டு கிடாய்களையும் உமக்கு பலியிடுவேன். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர், கேளீர். அவர் எனக்குச் செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருந்தேனாகில் என் தலைவர் எனக்கு செவிசாய்த்திருக்க மாட்டார். ஆனால் உண்மையில் கடவுள் எனக்கு செவி கொடுத்தார். என் விண்ணப்ப குரலை உற்று கேட்டார். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பிரியமானவர்களே,
நமது தியான சிந்தனைகளை தொடங்குவதற்கு முன்பு அருமையான கதை ஒன்றிற்கு இப்போது நமது செவிகளை திறப்போம். ஒரு நாள் மாடு ஒன்று மேய்ச்சலுக்காக ஒரு காட்டுக்குள் சென்றது. மாலை நேரம் நெருங்கியது. அப்போது ஒரு புலி தன்னை நோக்கி வருவதைக் கண்டு மாடு பயத்தில் ஓடத் தொடங்கியது. அந்த புலியும் விடாது அந்த மாட்டை துரத்தியது. தலைதெறிக்க ஓடிக்கொண்டிருந்த அந்த மாடு முன்னால் ஒரு குளத்தை கண்டதும் அதற்குள் புகத் தொடங்கியது. அதனை பின்தொடர்ந்து வந்த புலியும் அக்குளத்திற்குள் புகுந்தது. அந்த குளம் ஆழமில்லாததால் அதில் கொஞ்சம்தான் தண்ணீர் இருந்தது. மேலும் அது சேரும் சகதியுமாக இருந்ததால் மாடு அதில் சிக்கிக் கொண்டது. ஆனால் கரைக்கான அதன் தூரம் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. இந்நிலையில் சேற்றுக்குள் சிக்கிக்கொண்ட மாடும் புலியும் செய்வதறியாது திகைத்தன. அப்போது மாடு மெதுவாக சேற்றுக்குள் மூழ்கத் தொடங்கியது. புலியின் அருகில் மாடு இருந்தபோதும் புலியால் அம்மாட்டை பிடித்து உண்ண முடியவில்லை. இப்போது புலியும் அந்த சேற்றுக்குள் சிறிது சிறிதாக மூழ்கத் தொடங்கியது. இந்த இக்கட்டான சூழலில் மாடு புலியை பார்த்து, ஆமா, உனக்கு தலைவர் யார் என்று கேட்டது. அதற்கு புலி, ஏன் அப்படி கேட்கிறாய்? எனக்கு நான் தான் தலைவன். இந்த காட்டிற்கு நான் தான் அரசன். நான் யாருக்கும் சொந்தமில்லை என்று மமதையுடன் பதில் கூறியது. உடனே மாடு, நீ காட்டிற்கு அரசனாக இருந்து என்ன பயன்? நீயும் என்னைப் போலத்தானே சேற்றில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாய். எனவே நீ சாகப்போவது உறுதி என்று கூறி புன்னகைத்தது. அதற்கு புலி, நீ மட்டும் என்ன பிழைக்கவா போகிறாய்? நீயும் சாகத்தானே போகிறாய் என்று எகத்தாளத்துடன் பதில் கூறியது. அதற்கு மாடு, நான் கண்டிப்பாக சாக மாட்டேன். காரணம், என்னை பராமரித்து பாதுகாத்து வரும் என் உரிமையாளர் எப்படியும் என்னை தேடி வந்து காப்பாற்றுவார். ஆனால் உன்னை யாரும் காப்பாற்ற வரமாட்டார்கள் என்று அடக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் கூறியது. மாடு கூறியது போலவே சிறிது நேரத்தில் மாட்டின் உரிமையாளர் அதனை தேடி வந்து சேற்றிலிருந்து மீட்டு மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். ஆனால் புலி மிகவும் ஆபத்தானது என்பதால் அதனை அவர் காப்பாற்ற முன்வரவில்லை. சில மணி துளிகளில் சேற்றில் சிக்கிய புலி பரிதாபமாக இறந்து போனது. அன்பர்களே, இந்த கதையில் புலி தீயவனின் அடையாளமாகவும் மாடு நல்லவர்களின் அடையாளமாகவும் மாட்டின் உரிமையாளர் கடவுளின் அடையாளமாகவும் குளம் இந்த உலகத்தின் அடையாளமாகவும் சேரும் சகதியும் துன்ப துயரங்களின் அடையாளமாகவும் எடுத்துக்காட்டப்படுவதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆக நாம் எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களில் சிக்கித் தவிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமது உரிமையாளரும் தலைவருமான கடவுள் நம்மை தேடி வந்து மீட்பார் என்பதை இக்கதை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. அன்பர்களே, இன்று நாம் தியானிக்கும் இறைவார்த்தைகளில் எரிபலியுடன் உமது இல்லத்தினுள் செல்வேன் என்று கூறும் தாவீதின் வார்த்தை நம் கவனத்தை ஈர்க்கின்றது. கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்வார்கள். அதற்காக நாம் கோவிலுக்கு போகாமல் இருந்துவிட முடியுமா? காரணம், கோவில் என்பது கடவுள் வாழும் இல்லம். இவ்வுலகில் கோவில்களை கொண்டிருக்காமல் எந்த ஒரு மதமும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கோவில் என்பது மனித வாழ்க்கையுடன் ஒன்றித்திருக்கின்றது. கோவில் ஒவ்வொரு மனிதரின் வாழ்விலும் நம்பிக்கையையும் பெருமகிழ்வையும் அளிக்கும் இடமாகவும் உள்ளது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது தமிழில் வழங்கும் ஒரு பழமொழி. தமிழ் பண்பாட்டை கோயில் பண்பாடு என்று குறிப்பிடும் அளவுக்கு கோயிலும் வழிபாடும் தமிழ் மக்களுடன் மிகவும் நெருக்கமானவை. இவை குறித்த பல செய்திகளை கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் கூறுகின்றன. சமய நிறுவனங்களாக கோயில்கள் விளங்கின. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க காலத்திலேயே கோயில்கள் பல இருந்தன. கோயில் அல்லது மந்திர் என்பது கடவுளை வணங்குதல், வேள்விகள் நடத்துதல் போன்ற சமயம் சார்ந்த அல்லது ஆன்மீக நோக்கங்களுக்காக அமைக்கப்பட்ட கட்டிடத்தை குறிக்கும். தமிழில் கோயில் என்னும் சொல் கோ கூட்டல் இல் எனும் 2 சொற்களின் சேர்க்கையால் உருவானது. இங்கே கோ என்பது இறைவனையும் இல் என்பது இல்லம் அல்லது வீடு என்பதையும் குறிக்கின்றது. எனவே கோயில் என்பது இறைவன் வாழும் இடம் என்னும் பொருள் தருகிறது. கோயில் என்பதற்கு ஆலயம் என்றொரு பெயரும் உண்டு. ஆலயம் என்னும் சொல் ஆன்மா லயப்படுகின்ற இடம், அதாவது ஆன்மாக்கள் இறைவனை ஒரு மனதுடன் வணங்குவதற்கான இடம் என்று பொருள் கொண்டுள்ளது. பண்டை தமிழ் இலக்கியங்களில் கோட்டம் என்னும் சொல்லும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பண்டைய எகிப்தில் பர் என்பது வீட்டையும் சமயம் சார்ந்த புனித கட்டிடங்களையும் சேர்த்தே குறித்தது. இதனால் அங்கே இக்கட்டிடங்கள் இறைவன் வாழும் இடங்களாகவே கருதப்பட்டன. அன்பர்களே,
தாவீது அரசர் இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்த காலத்தில் கடவுளுக்கு கோவில் ஒன்றை கட்ட விரும்பினார். ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக அவருடைய மகன் சாலமோனுக்குத்தான் வழங்கப்பட்டது. எருசலேம் கோவிலின் வரலாறு மிகவும் சுவையானது மற்றும் சிக்கலானது. எருசலேம் திருக்கோவிலை கட்டி முடிக்க சாலமன் அரசர் 7 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாக திருவிவிலியம் மொழிகின்றது. ஆனால் இதனை கட்டி முடிக்க 46 ஆண்டுகள் ஆனதாகவும் கூறப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக, இயேசு எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்திய போது யூதர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்று கூறுகின்றார். அப்போது அவர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த 46 ஆண்டுகள் என்பது இஸ்ரேல் மக்கள் வேற்று நாடுகளுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட நிலையில் அவர்கள் திரும்பி வந்து சிதிலமடைந்திருந்த எருசலேம் கோவிலை பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மீண்டும் கட்டி எழுப்பினர். இதனையெல்லாம் மொத்தமாக கணக்கிடும் போதுதான் எருசலேம் கோவில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட 46 ஆண்டுகள் ஆனதாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்த கடவுளும் தான் அதிகம் கோவிலில் இருக்க விரும்பினார். ஆகவே தான் அது அன்றும் இன்றும் கடவுளுக்கு மிகவும் பிடித்த இடமாகவே இருந்து வருகின்றது. சாலமன் அரசர் ஆண்டவரின் இல்லத்தையும் அரச மாளிகையும் இன்னும் கட்ட விரும்பிய எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின் ஆண்டவர் கிபெயோனில் சாலமோனுக்கு காட்சியளித்தது போல் மீண்டும் அவருக்கு காட்சியளித்தார். அப்போது ஆண்டவர் அவரிடம் சொன்னது, என் முன்னிலையில் நீர் செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டேன். நீ கட்டின இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன். என் கண்களும் என் இதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும் என்று கூறுகின்றார். ஆகவே தான் இன்று வரை எருசலேம் கோவில் ஒவ்வொரு யூதரின் இதயமாக விளங்கி வருகின்றது என்பதையும் பார்க்கின்றோம். மேலும் என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது, என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது என்றும், வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது, பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் எனது கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாயிருப்பதே இனிமையானது என்று 82வது திருப்பாடலில் உரைக்கின்றார் தாவீது அரசர். இறுதியாக, என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருந்தேனாகில் என் தலைவர் எனக்கு செவிசாய்த்திருக்க மாட்டார் என்ற தாவீதின் வார்த்தைகள் அவரது இறை அச்சத்தையும் நேர்மையான உள்ளத்தையும் எடுத்து காட்டுகின்றன. ஆகவே கடவுள் நமது குரலுக்கு செவிசாய்க்கும் அளவிற்கு தாவீதின் இத்தகைய மனநிலையை கொண்டிருப்போம். இவ்வருளுக்காக இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம். விண்ணப்ப குரலை கேட்கும் கடவுள் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். மோதல்களின் விளைவாக எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்து வரும் பாலஸ்தீனாவின் காசா பகுதி மக்களுக்கென அங்குள்ள திருக்குடும்ப ஆலய பங்கு தந்தையுடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிப்ரவரி 24 திங்கள் மாலை தொலைபேசியில் உரையாடியதாக திருப்பீட பத்திரிகைத் துறை அறிவித்துள்ளது. திருத்தந்தையின் தற்போதைய உடல்நிலை குறித்து ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் விவரங்களை வெளியிட்டு வரும் திருப்பீட செய்தித்துறை திங்களன்று மாலை வெளியிட்ட செய்தியில் இதனை குறிப்பிட்டுள்ளது. திருத்தந்தை நலம் பெற வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் வெளியிட்டு காசா பகுதி மக்கள் திருத்தந்தைக்கு காணொளி ஒன்றை அனுப்பியதை பார்த்த திருத்தந்தை அதற்கு நன்றி சொல்லும் நோக்கத்தில் காசா பங்கு தந்தையை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடியுள்ளார். மேலும்
தனக்காக ஜெபிக்கும் அனைவருக்கும் திருத்தந்தை நன்றி உரைப்பதாகவும் திருப்பீட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே பிப்ரவரி 25 செவ்வாய் காலையில் திருப்பிட செய்தி தொடர்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திங்கள் இரவு நன்முறையில் உறங்கி ஓய்வெடுத்ததாக தெரிவித்துள்ளது. மருத்துவ பரிசோதனைகள் அவர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள நிலையில் அவர் தன் திருப்பிட நிர்வாக பணி அலுவல்களை மருத்துவமனை அறையிலிருந்தே சிறிய அளவில் ஆற்ற துவங்கியுள்ளதாகவும் ஆண்மை திருப்பிட அறிக்கை தெரிவிக்கின்றது. திரு அவையில் இரு அருளாளர்களை புனிதர்களாக அறிவிப்பது குறித்த தினத்தை தீர்மானிக்க கர்தினால்கள் அவையை கூட்டவும், திருமறைக்காக உயிரை இழந்த 2 மற்றும் தங்களின் வீரத்துவ பண்புகளுக்காக 3 என 5 பெயர்களை புனிதர்பட்ட படிநிலைகளுக்கென ஏற்கவும் திருத்தந்தை ஒப்புதல் வழங்கியுள்ளார். மருத்துவமனையில் இருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின், திருப்பிடத்தின் பொது விவகாரங்களுக்கான அதிகாரி பேராயர் எட்கர் பேனா பாரா ஆகியோரை பிப்ரவரி 24 திங்களன்று சந்தித்தபோது திருத்தந்தை புதிய இறை அடியார்கள் குறித்த விவரங்களுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளார். புனிதர்பட்ட படிநிலைகளுக்கான திருப்பிடத்துறைக்கு இந்த ஏற்பு அனுமதியை திருப்பிடச் செயலர் கர்தினால் பரோலின் வழியாக வழங்கியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். புனித பேதுரு சிறையில் இருந்தபோது திரு அவை ஒன்றிணைந்து ஜெபித்ததை நாம் திருத்துதர் பணிநூலில் நோக்கும் அதேவேளை கடந்த கால வரலாற்றில் எப்போதெல்லாம் திருத்தந்தையர்கள் உடல் நலமற்று இருந்தபோதும் அவர்களின் உயிருக்கு ஆபத்து இருந்தபோதும் அவர்களுக்காக திரு அவை ஒன்றிணைந்து ஜெபித்ததை கண்டு வருகின்றோம் என கூறினார் திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். மருத்துவமனையில் இருக்கும் திருத்தந்தையின் உடல் நலத்திற்காக கர்தினால்கள், ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் பொதுநிலை விசுவாசிகளுடன் இணைந்து ரோம் புனித பேதுரு பேராலய வளாகத்தில் ஜெபமாலை ஜெபித்த கர்தினால் பரோலின் அவர்கள் தனியார்கள், கிறிஸ்தவ சமூகங்கள் என உலகம் முழுவதும் திருத்தந்தைக்காக இறைவனை நோக்கி இறைவேண்டல் எழுப்புவதை காண முடிகின்றது என கூறினார். திருத்தந்தை விரைவில் நலம் பெற வேண்டும் என அன்னை மரியின் பரிந்துரையை வேண்டி நாம் அனைவரும் இன்று முதல் ஒன்றிணைந்து ஜெபிப்போம் என கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு விடுத்த திருப்பிடச் செயலர் சாலூஸ் இன்ஃபிர்மோரும், அதாவது நோயுற்றோரின் நலன் என்ற பெயரை தாங்கியிருக்கும் அன்னை மரியா திருத்தந்தையை நலமுடன் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையையும் வெளியிட்டார். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் எதிர்நோக்கில் ஒன்றிணைந்து நடைபோடவும் நம் வாழ்வை மாற்றியமைக்க கடவுள் விடுக்கும் அழைப்புக்கு செய்மடுக்க இந்த தவக்காலம் தரும் வாய்ப்பை நாம் ஏற்கவும் தயாராக இருப்போம் என தன் தவக்காலச் செய்தியில் எழுதியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் மாதம் 5 துவங்க உள்ள தவக்காலத்திற்கென செய்தி வெளியிட்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற யூபிலி ஆண்டின் மையக்கருத்தை ஒட்டி தன் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். பயணத்தின் முக்கியத்துவம், ஒன்றிணைந்து பயணித்தல், எதிர்நோக்குடன் பயணித்தல் என்ற 3 கோணங்களில் தன் கருத்துக்களை இத்தவக்காலச் செய்தியில் பகிர்ந்துள்ளார் திருத்தந்தை. நம் விசுவாச வாழ்வு என்பது மனமாற்றத்தின் பயணம் எனவும், ஒன்றிணைந்த பயணத்திற்கான அழைப்பு என்பது ஒன்றித்த நடைபோடுதலுக்கான அழைப்பு எனவும், இறை வாக்குறுதிகளிலும் அவர் நமக்கு ஆற்றியவைகளிலும் நம்பிக்கை வைத்து நடைபோடுவது என்பது குறித்தும் தன் கருத்துக்களை இச்செய்தியில் பகிர்ந்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். நம் ஒவ்வொருவருக்கும் இறை இரக்கம் அழைப்பு விடுக்கும் மனமாற்றம் குறித்து தியானிப்பதாக பிப்ரவரி 25 செவ்வாய்க்கிழமையன்று வெளியிட்ட ட்விட்டர் குறுஞ்செய்தியில் கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். வரவிருக்கும் தவக்காலத்தில் யூபிலி ஆண்டின் அருள் வரத்தால் வளம் பெற்றவராக தான் எதிர்நோக்கில் இணைந்து நடைபோடுவது குறித்தும், நமக்கு இறை இரக்கம் விடும் மனமாற்றத்தின் அழைப்பை கண்டுகொள்வது குறித்தும் தியானித்ததாக தன் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.